வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம வர்ஷினிய ருக்குமணி இங்க இருந்தது போதும், உன் வாழ்க்கையை அழிச்சிட்ட அந்த இசை அப்படின்னு அவ்வளவு துணிமணிகளையும் இசைக்குள்ளதை இழுத்து கொளுத்தி தீக்காங்க. நம்ம வர்ஷினி இல்ல, அம்மா அக்கா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லணும். யார் உனக்கு அக்காவா, உன்னை தங்கச்சியாட்டா பார்த்தா அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுத்துட்டு, இனி நம்மளுக்கு இவளோட வீட்டுல இடம் தேவை கிடையாது, வாடி போலாம் அப்படின்னு ருக்குமணி கடகடானே வர்ஷினியை இழுத்துட்டு போறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா ருக்குக சவுண்டை கேட்டுட்டு நம்ம சாமி ரூம்ல சாமி கும்பிட்டுட்டு இருந்த இசை பதறி போய் ஓடி வராங்க. என்ன ஆச்சு சித்தி, அவளை விடுங்க, வர்ஷினி இங்கே இருக்கட்டும். என்ன நீ வாழ்க்கை பிச்சை போட்டுறியா? இந்த ராகவுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிட்ட, இனி இவளை இங்கே யார் கெட்ட போறா? உன் வீட்லயே நாங்க இருக்கணும், போடி நீனும் உன் வேலையும். உன்னாலதான் இப்போ வர்ஷினி கழுத்துல தாலி ஏறாம இந்த ஸ்ரீஜா கழுத்துல ஏறிச்சு. உனக்கு இது நல்லா தெரியும்ல, என் மோளோட வாழ்க்கையை கெடுத்தவன் இனி எங்க கூட ஒட்டம் இல்லை, உறவும் இல்லை, வாங்க அப்படின்னு நம்ம ருக்குமணி அவங்க கணவரையும் வர்ஷினியும் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இந்த சைடு நக்கல் சிரிப்போடி நம்ம ஸ்ரீஜா பார்த்துக்கிட்டு நம்ம இசைக்கிட்ட சவால் விடுறாங்க. பாத்தியா, உன் குடும்பமே நான் கஷ்டப்பட வைப்பேன், அதோ அப்படின்னு வர்ஷினிய இந்த வீட்டை விட்டு எப்படி இப்போ போறாளோ அதே மாதிரி அழுது புலம்பி உன்னையும் கூடிய சீக்கிரம் நான் இங்கிருந்து போக வைப்பேன் அப்படின்னு சொல்ல நேரம், என் தங்கச்சி கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தானே பறிச்சு நீ வந்துட்டு இருக்க, நான் விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் ராகவு நானும் சேர்ந்து உன் முகத்திரையை கிழிச்சு உன்னை இங்கிருந்து அனுப்பிக்கிட்டு இந்த இடத்துல என் வர்ஷினி வருவா பாப்பண்டி அப்படின்னு அந்த இடத்துல சவால் விடுறாங்க நம்ம இசை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. இசை குத்து விளக்க சாமி ரூம்ல ஏத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்க நேரம் அங்க ருக்குக சவுண்டு கேக்குது. என்ன யாது அப்படின்னு பரபரப்பா மொத்த குடும்பம் ஓடி போறாங்க. நீ இங்க இருந்தது போதாண்டி, இங்க இருந்த நல்லாவே நம்ம பாடம் புகட்டிட்டா இந்த இசை. உனக்கு இங்க இனி யாரு இருக்கா? அவதான் இசை இறந்துட்டா, அப்படி ஒரு அக்காவே உனக்கு கிடையாது, வா போகலாம். அவளால தான் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நிலைமை ஆச்சு அப்படின்னு இழுத்துட்டாங்க. அம்மா சொல்லதை கேளு, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு வர்ஷினி அழுது புலம்புறாங்க. போதண்டி, அவள்கிட்ட இருந்து பிச்சை எடுத்து அவ குடும்பத்துல இருந்து இனி வாழண்டா போவோம் அப்படின்னு ருக்குமணி இழுத்து எடுத்துட்டு போறாங்க வர்ஷினிய. அதே நேரத்துல நம்ம இசை ஓடி போய் சித்தி அப்படின்னு கும்பிடுறாங்க. விடுங்க வர்ஷினி எங்க இருக்கட்டும், நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம், நீ ஒன்னும் பாத்துக்கிட்டா நீ உன் புருஷன் வீட்டையும் பாத்துக்கிட்டா போதும், எங்க வாழ்க்கையில இனி வந்துடாதப்பா, நீ இல்லாம நாங்க இனி வாழ்க்கை வாழ போறோம், அதுவே எங்களுக்கு போதும், உன்னால நாங்க பட்ட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நடுங்கி போறாங்க இசை. இப்படி ஒரு நிலைமை வர்ஷினிக்கு வர்றதுக்கு நான் தான் காரணம் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு அப்படியே அறிக்குது. நான் மட்டும் இந்த விஷால் கையால தாலி கட்டுட்டா இந்த நேரம் என் வர்ஷினி ராகு கையால தாலி கட்டி மூத்த மருமகளா அவ குடி புகுந்திருப்பா, நான் தான் அழிச்சிட்டேனோ அப்படின்னு அந்த இடத்துல குற்ற உணர்வுல கூனி குறுக்கி நம்ம இசை இருக்க நேரம், அக்கா நீ வருத்தப்படாத, நான் போறேன் அம்மா கூட அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்ஷினி விடை பெற்று போறாங்க. இங்க பார்த்தோம்னா நக்கல் சிரிப்போட நம்ம ஸ்ரீஜா பாக்குறாங்க இசைய. பாத்தியா, உன் தங்கச்சி வாழக்கூடிய வாழ்க்கையை நான் எப்படி தட்டி பறிச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் அவளை மாதிரி நீனும் இந்த வீட்டை விட்டு போக போறடி அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட சவால் போடுறாங்கங்க நம்ம ஸ்ரீஜா கிட்ட. ஸ்ரீஜா நேர இசை கிட்ட பார்த்து, இந்த பாரு, உன்னையும் வீட்டை விட்டு விரட்ட வைக்கிறேன், அதே மாதிரி இந்த சுபத்ராவை நடுகாலுக்குள்ள தூக்குல எங்க அம்மா சுத்தது மாதிரி தூக்கி தொங்கணும், அதுதான் எனக்கு ஆசை, அதுக்கு கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. நீ உன் திட்டம் எல்லாம் நடக்காது, கூடிய சீக்கிரம் நான் பாக்குறேன்டி, நீ என் தங்கச்சிக்கு வாழ்க்கையை பறிச்சுதானே அந்த இடத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்க, ஒன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திக்கிட்டு என் தங்கச்சியை நான் மருமகளாட்டி இந்த வீட்டுக்கு கொண்டு வருவேன், என் திட்டத்தை கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. இதெல்லாம் நடக்காது, வேணா பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சவால் போடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துல இசை விசால்கிட்ட பேசுறாங்க. அப்பதான் விசால கையெடுத்து கும்பிட்டு, இந்த பாரு விசால், நீ என்ன புரிஞ்சுக்க, நான் உங்க இந்த ஸ்ரீஜா நல்லவ இல்ல கெட்டவ, அவட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்ததான் நான் தாலியை உன் கையால கெட்டுனேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனேன்னா, உன் பித்தலாட்ட எனக்கு தெரியும் இசை, நீ ஸ்ரீஜாவை குறை சொல்லத விட்டுரு, எனக்கு கோபமும் குந்தளிப்புமா இருக்கும், உன்னை பார்க்க நேரம்னா என் வாழ்க்கையை நீ கெடுத்தவ தானே அப்படின்னு சொல்ல நேரம், இல்ல ஸ்ரீஜா பழிவாங்கு திட்டத்தோட வந்திருக்கா, புரிஞ்சு கேளு அப்படின்னு எல்லாம் சொல்ல நேரம், நம்ம விஷால் இசையோட செயலை
சொல்ல வந்து காது கொடுத்தே கேட்கல, இவ வேணும்னு தான் போய் சொல்லா, இவ ஒரு பித்தலாட்டக்காரி அப்படின்னு வந்து அந்த இசைகிட்ட நீ வந்து எனக்கு வந்து மனைவி ஆயிட்டேன், என் கூட சேர்ந்து வாழலான்னு கொஞ்சம் கூட நினைச்சிடாத, ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில உன் கூட நான் சேர்ந்து வாழது போறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே விஷாலை எப்படி வந்து நம்ப வைக்கிறதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. நம்ம ராகவ இசை வந்து சந்திக்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இப்போ ஒரு வழி இருக்கு ராகவ், என்ன வழி சொல்லு, ஸ்ரீஜாகிட்ட இருந்து நான் என் வாழ்க்கையை காப்பாத்திக்க ஏதாவது வழி இருந்தாலும் நீ சொல்லதை நான் கேட்பேன் இசை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃபுட்டேஜ் எடுத்தா தெரியும், அந்த ஆக்சிஜன் ரம்யாவோட ஆக்சிஜனை எடுத்து துடிக்க ரம்யாவை சாகடிச்சது இந்த ஸ்ரீஜா அப்படின்னு உள்ள எவிடன்ஸ் கிடைக்கும். கூடிய சீக்கிரம் இவளை கம்பின்னு அனுப்பிடலாம். அதோட பார்த்தோன்னா நீ வந்து வர்ஷினி கூட செய்யறதுக்கும் நல்ல வாய்ப்பா இருக்கும். உங்க அம்மாவை பழி வாங்க தான் இவ வந்து வந்திருக்கா, அது எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு திட்டம் எதுவும் செல்லுபடியாக்க முடியாம பண்ணணும், அப்படி அதுக்கு இந்த வேலையை பண்ணலாம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராகவும் இசையும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க இருக்க ஃபுட்டேஜை எடுக்கிறாங்க. அதுல பார்த்து அரண்டு போறாங்க. துடிக்க ரம்யா சாகிறதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்ரீஜாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு வராங்கங்க. அதோட பார்த்தோம்னா அப்படியே வந்து நம்ம சுபத்ரா கிட்ட வந்து போட்டு காட்டுறாங்க, அந்த வீடியோ ஃபுட்டேஜை போட்டு காட்டுறாங்க. இப்படியெல்லாம் உள்ள கொலகாரி தான் இந்த ஸ்ரீஜா. அவ தான் நம்ம உங்க ராகுவுக்கு உங்க வீட்டு மூத்த மருமகளா வந்து இப்படி பழி வாங்கிறதுக்கு வந்து துடிச்ச ஸ்ரீஜா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என் பையனோட வாழ்க்கையில நானே மண்ணள்ளி வச்சுட்டேனே, நீ இசை எவ்வளவோ சொல்லி பார்த்தா நான் நீ சொல்லத காது கொடுத்து கூட கேட்கல, நீ ஒரு சுயநலவாதி நீ அப்படின்னு வந்து நான் வந்து நினைச்சேன். ஆனா நீ இவ்வளோ பெரிய நன்மையை வந்து செய்திருக்கிறிய இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. நான் தான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இப்பவுமே கெட்டு குட்டி சோறா போயிடுச்சு, இப்போ ஒன்றும் குழப்பம் இல்லை, இப்போ அதிகாரிகளை விளை வச்சு இந்த ஸ்ரீஜாவை கம்பி என்ன வைப்போம், அதுக்கு பிறகு நம்ம வந்து அடுத்த கட்டமாக வந்து நம்ம ராகவுக்க வாழ்க்கையில் அடுத்த முடிவை எடுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சுபத்ராட்ட இசை வந்து சொல்ல நேரம், சரி மருமகளை அப்படியே வந்து செய்திருவோம் அப்படின்னு வந்து நினைக்க சொல்ல நேரம், இந்த சைடு சபாஸ் அப்படின்னு வந்து கை தட்டிட்டு ஸ்ரீஜா வராங்க. இதுக்காக நான் கவலை இருந்தேன், நான் விட போறதில்ல, எங்க அம்மா சாவுக்கு நீ தானடி காரணம் அப்படி சுபத்ரா அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன டீ போட்டுப்பா ஸ்ரீயா, நீ வந்து உன்னை எவ்வளோ நம்பினேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமா எங்க அம்மா நடு ரூமுக்குள்ள வந்து காலில் தூக்கு போட்டு சாவ நேரம் நாங்கள் எல்லாம் எவ்வளோ துடிச்சோம், அதே மாதிரி நீ சகண்டா, அதுக்காக தாண்டி நான் மருமகளா வந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தான் வந்தேன், நீ வந்து நல்ல வேஷம் போட்டதெல்லாம் போதும், என் குடும்பத்தை அழிச்சவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சுபத்ராவை திட்டுறாங்க. உடனே சுபத்ரா வந்து என்ன உங்க அம்மா சாவுக்கு நான் எப்படி காரணமாகும், எனக்கு சின்ன வயசுல நான் சின்ன பிள்ளையா இருக்க நேரம் எங்க அம்மா தான் உலகம்னு இருந்தேன், அப்பதான் நீ எங்க அம்மா ஒரு காம்படிஷன்ல சேர்ந்து பிரைஸ் வாங்க நேரம் அந்த பிரைஸை பறிச்சு இன்னும் நிக்காலே இந்த இசைக்க கையில கொடுத்தவ தானே நீ அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே நடுங்கி போறாங்க. ஓ அவளோட பொண்ணா நீ, அப்போ நீ இப்போ 20 வருஷமா பழி வாங்க காவல் இருந்தியா அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா கேட்காங்க. ஆமடி நான் காவல் இருந்தேன், ஆனா நீ வந்து செய்த செயலுக்கு ஒன்றும் விடக்கூடாதடி, நீ நடு ரூம்லேயே தூக்குல தொங்க வேண்டியதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா. அந்த நேரம் தான் அம்மா அதிகாரியை இப்போ வர வச்சு இவளை பிடிச்சு கொடுப்போமா அப்படின்னு வந்து நம்ம ராகவ் சொல்ல, ராகவ் கட்டின தாலியை மூஞ்சில வெட்டு இறங்கிறாங்கங்க, நம்ம களத்தையும் எறிகிறாங்க நம்ம ஸ்ரீஜா.